ஸ்வீட்டாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதை பார்த்த உடனே ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமோன்னு தோணும். அந்த அளவுக்கு பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காத ரவை. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ரவையை நல்லா வறுத்து விடணும். ரவை வந்து இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் போடுறேன். பால் பவுடர் வந்து டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம். உங்களுக்கு வந்து பால் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரிசி மாவு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு 1 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு. அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி வராமல் இந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ரவை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெந்து வரணும். நல்லா திரண்டு வரும்போது அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவை வந்து வெந்து வர ஆரம்பிச்சிட்டு, ரவை வந்து வேகிறதுக்கு டைம் ஆகாது, சீக்கிரம் வெந்து வந்துடும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டுக்கிட்டுருங்க. இப்போ ரவை வந்து நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரவை வந்து சூடாக இருக்கும், அதனால் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூரி மாதிரி திரட்ட போகிறோம். இப்போ பாத்திரத்துக்கு வந்து மாற்றியாச்சு. இது ஆறிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம சீனி பாகு வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் சீனி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து 1/2 கப் ரவை எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 1/2 கப் சீனி சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு மெஷரிங் கப்புக்கு 3/4 கப் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பாகுபதம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கொதித்து குலோப் ஜாமுனுக்கு வர்றது மாதிரி பிசு பதம் வந்தாலே போதும். சீனி பாகு வந்து நல்லா கொதித்து வரும்போது 2 விரல் கடையில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பிசுன்னு ஒட்டணும். அந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. ரவை வந்து இப்போ கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். அது வந்து திரட்டும் போது ஒட்டாமல் வர்றதுக்காக தான் சேர்த்துருக்கு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அது வந்து நல்ல சாஃப்டான மாவாக வந்துடும். அதில் உள்ள ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறது மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும். நல்ல சாஃப்டான மாவாக வரது வர அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து பிசைஞ்சு எடுத்த உடனே பண்ண ஆரம்பிச்சிடணும். ரவையில் வந்து ஈரப்பதம் இருந்தால் தான் நம்ம வந்து திரட்டும் போது அது ஈஸியாக உடையாமல் வரும். ரவை வந்து காஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து திரட்டும் போது அது உடஞ்சி வந்துடும். அதனால் பிசைஞ்ச உடனே அதை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் வந்து லேசாக நெய் தடவிருக்கேன். ஒட்டாமல் வர்றதுக்காக லேசாக நெய் தடவிருக்கேன். ஒரு பெரிய பாலை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாட்டில் மூடி அல்லது ஒரு குட்டி பவுல் ஏதாவது ரவுண்டாக கட் பண்ணதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். நான் வந்து ஒரு பாட்டில் மூடி எடுத்திருக்கேன். அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாதிரி ரெடி ஆகிட்டு இதில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எண்ணெயில் வந்து பொரிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது, மீடியம் சூட்டில் இருக்கும்போதே இதை வந்து போட்டு பொரித்து எடுக்கணும். ஒரு சைடு வந்து நல்லா வெந்தோடனே திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக வச்சு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க சீனி பாகில் வந்து இதை போடணும். போட்டுட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாகி ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா லைட்டாக ஒரு கிறிஸ்பினஸும் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நான் மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவி சர்வ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா தூவியிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது தூவிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பண்ணி சாப்பிட்றது பிடிக்குன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போனா புது வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அடிக்கடி பண்ணுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.